ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில கவலைப்படுறதுக்கும் துக்கப்படுறதுக்கும் நிறைய காரியங்கள் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அதனால நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய, கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சார் சொல்லும்போது, பாராளுமன்ற தேர்தலில் ஆண்டவர் என்ன செய்து, நாங்கள் எங்கள் சபையில் நீர் மாற்றத்தை கொண்டு வந்தபடினால் ஸ்தோத்திரம், வேற பிரதமரை தந்தபடினால் ஸ்தோத்திரம், அப்படிதான் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். பழைய பிரதமர் வேற, இப்போ உள்ள பிரதமர் வேற, தெரியுமா உங்களுக்கு? பழைய பிரதமர் என்னன்னாலும் பண்ணலாம், இப்போ உள்ள பிரதமர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க அப்பப்போ டூர் போனாலும் இவங்க 2 பேரை கூட்டு தான் போனோம், நாங்களும் வருவேன்னு சொல்லுவாங்க. அஸ்திபாரத்தையே கர்த்தர் அசைச்சிட்டார் பாருங்க. அவங்களுடைய அஸ்திபாரத்தையே கர்த்தர் அசைச்சிட்டார். எல்லாம் பயந்து அரண்டு இப்ப அவங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமே என்ன வந்துட்டு இருக்கு, சண்டை வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்தது? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பட்டயத்தை கர்த்தர் என்ன செய்தார், எழும்ப பண்ணினார். சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொன்னபடி நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய உபவாசங்கள், நம்முடைய கண்ணீர்கள் ஒன்றும் வீண் போவாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தகப்பன் இயேசு நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதுனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நல்லவர். நான் இந்த இடத்துல வந்து பிரசங்கிப்பதற்கு என்னை அழைத்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்காக, அருமையான தேவ மனுஷன் பாஸ்டர் சிலுவை முத்து அவர்களுக்காக, அவர்கள் குடும்பத்தாருக்காக, இந்த ஊழியத்திற்கு முன்னிலையில் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ மனுஷர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எப்போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எஃப் மேஜர். ஹல்லேலூயா. என்னாலும் நம்ம கூட இருக்கிறார். ஒரு பழைய பாட்டு, வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்ல கைதட்டி இந்த பாட்டை நம்ம பாடுவோம். நல்ல ஒரு அருமையான பாட்டு, நாங்கள் அடிக்கடி பாடுறோம் இந்த பாட்டெல்லாம். பழைய பாட்டா இருந்தாலும் அடிக்கடி பாடுவோம். அந்த பாட்டு ரொம்ப மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு பாட்டு. எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் இந்த பாட்டு நம்மளை ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் ஸ்விங் பீட், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. நல்ல சத்தமா, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு விடுவிப்பார், விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்தும் ஆளுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள். பாடுவோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் தேவனை மறக்க செய்யும், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது,
மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்தீர கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்தீர ஆமே சோர்ந்து போகும் வனாந்தீர யாத்திரையில் கலைத்து நான் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே. என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்தீர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும்போது, தேவனை மறக்க செய்யும் சத்துரு மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்தீர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்கள், வனாந்தீர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். நேசரின் சத்தம் என் வாழ்வு ஆமே என் வாழ்வு செழித்திடுமே. என் வாழ்வு செழித்திடுமே. என் வாழ்வு செழித்திடுமே. கண்களை மூடி கைகளை உயர்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலே நம்மோடு இடைப்படும்படியாக ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம், ஒரு இனிமையான பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்களை ஆண்டவர் இன்றைக்கு தட்டி எழுப்பி உங்களுக்கு போஜனம் கொடுக்க விரும்புகிறார். அநேகர் சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்கள். இங்கே சிலர் சோர்ந்து போய் இருக்கிறது ஆவியானவர் எனக்கு ஆவியில உணர்த்துகிறார். உங்க வாழ்க்கையில் அநேக கஷ்டத்தின் வழியாக இங்க ஒரு தெய்வ மனுஷன் இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் அநேக கஷ்டத்தின் வழியாக நீங்க கடந்து போறீங்க. பல நேரங்களில என்ன செய்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வர முடியல. பிள்ளைகள் ஒருபுறம் அவங்களுக்கு உதவி செய்ய உங்களால முடியல. வறுமை உங்களை வாட்டி கொண்டிருக்கிறது. ஊழியத்தில் நிற்கவா அல்லது ஊழியத்தை விட்டு போயிடலாமா என்கிற ஒரு சந்தேகத்தோடு நீங்க பல நேரங்களில் உங்களுடைய எண்ணங்கள் தோன்றுகிறது. சில நேரங்களில் உங்களுடைய கண்களில் கண்ணீர் வடிகிறது. ஆண்டவரே, நீர்தானே என்னை அழைத்தீர் என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லுகிறீர்கள். ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனை வழியாய் நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு ஜெபம் பண்ணுகிறீர்கள். அந்த ஜெபங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் சேர்ந்திருக்கிறது. அதை சீக்கிரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு மகிமையான ஊழியத்தை நீங்க செய்வீங்க. அநேக கண்கள் ஆச்சரியமாய் காணும்படி கர்த்தர் உங்களை உன்னதத்தில் உயர்த்தி வைத்து தான் முதல் பெயர்சபா வரை சாமுவேலை கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அறிய செய்த கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் இந்த வட்டாரத்தில் மாத்திரமல்ல, இந்த பட்டணங்களிலே மாத்திரமல்ல, இந்த மாவட்டத்தில் மாத்திரமல்ல, இந்த தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் கர்த்தர் உங்களை மகிமைப்படும்படி கர்த்தர் செய்து
உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்கள் கண்ணீர்கள் அதி சீக்கிரத்தில் மாறி போய்விடும். ஆண்டவரே, நீர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வுகளை கர்த்தர் மாற்றுகிறீர். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னீர், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னீர். அதே போல சோர்ந்து போய் வந்திருக்கிற ஊழியர்களை கர்த்தர் நீர் பலப்படுத்துகிறபடினால் நன்றி. ஆண்டவர் திடப்படுத்துகிறபடினால் நன்றி. இந்த மதிய வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. எங்களோடு இடைப்பட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஒரு விஷயம், உங்களை எல்லாரையும் பார்க்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென் சொல்லுவோமாக. எப்போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஃபாதர் பாடுவார், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இப்படி பாடும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? நானும் உன்னோடு இருப்பதுதான் என் வாஞ்சைன்னு ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நம்ம அவரை தேடுறோம், அவரை நோக்கி ஜெபம் பண்றோம். அந்த ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் நிச்சயமா கேட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்க உணர போறீங்க. அது சீக்கிரத்துல அதை நீங்க காண போகிறீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் சத்தமா செய்து கரங்களை உயர்த்தி எனக்காக அப்பா நிச்சயமா செய்வீங்க. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா. அப்படியே அந்த தேவ பிரசன்னத்திலே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல இருந்தாலும் அந்த பிரசன்னத்திலே இருக்கணும். கொர்நேலியுவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் இத்தாலியா பட்டாளத்துல உள்ளவன், அவன் ராணுவத்துல உள்ளவன். ஆனா அவன் எப்பொழுதும் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? வேலை செய்தாலும் என்ன செய்தாலும் நம்முடைய இருதயம் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கணும். ஹல்லேலூயா. கார்ல டிரைவிங்
நீங்க பண்ணினாலும் உங்க இருதயம் கர்த்தரோடு கூட இருக்கணும். உங்க வீட்டில் எப்போதும் துதியின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு புரஜாதி மார்க்கத்தை சேர்ந்த ஒரு சகோதரி பாருங்க, டியூஷன் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த ஸ்லோகங்கள்லாம் பாடிக்கிட்டே இருக்கு. அந்த டீச்சர் அதை கேட்டுக்கிட்டே என்ன செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு அதையும் பிள்ளைகளையும் கேட்க வச்சு டியூஷன் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளவு தூரம் அதுக்குள்ள மூழ்கி இருக்காங்க பாருங்க. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ வீடுகள், எந்த வீட்லயும் இன்னைக்கு கிறிஸ்தவ பாட்டுகள் போடுறதுக்கு நேரமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, அவங்க பாட்டு கேட்கறது இல்லை, பாட்டும் பாடுறது இல்லை, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறது இல்லை. ஏதோ ஒரு கடமைக்காக இன்றைக்கு அப்படி இருக்குது. அப்படி அல்ல, எப்பவும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை அது நிரம்பிக்கொண்டே இருக்கணும். நம்ம காதுகளில் அந்த சத்தம் போய்கிட்டே இருக்கணும். எங்க வீட்டில் எல்லா ரூம்லையும் ஒவ்வொரு ஸ்பீக்கர் வச்சிருக்கேன். நான் எல்லா ரூம்லையும் ஸ்பீக்கர். கிச்சன்ல மட்டும்தான் இல்லை. கிச்சன் எங்க ஒய்ஃபுக்குள்ளது இல்லை, அதனால கிச்சன்ல மட்டும்தான் ஸ்பீக்கர் கிடையாது. மற்ற எல்லா ரூம்லையும் ஸ்பீக்கர் இருக்கும். பாடிக்கிட்டே இருக்கும், ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும். அது என் காதுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். பைபிள் வாசிக்கிறதுக்கு போட்டு விட்டுருவேன். நான் தமிழ் பைபிள், ஆடியோ பைபிளை போட்டு விட்டுருவேன் ராத்திரி எல்லாம். அது பாட்டில் ராத்திரி வாசிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம திடீர்னு ராத்திரி முழிக்கிறோம்னா சில வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ள அது போகும் பாருங்க, கரெக்டா. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே இருந்து பாருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறதையும் உங்க கூட அசைவாடுகிறதையும், நம்ம செய்கிற இடமெல்லாம் செல்லுகிற இடமெல்லாம் கர்த்தருடைய மகிமை நம்மோடு கூட வருகிறதையும் நம்மால என்ன செய்ய முடியும், உணர முடியும். ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 28வது வசனத்திலிருந்து 28வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சில வசனங்களை நம்ம எல்லாரும் 28வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 36வது வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து சத்தமா நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்து சம்பாதித்து கொண்ட போதும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அங்கே ஜெபம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு அவர் பிரயாணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பிரயாணத்துக்கு முன்பாக அங்க இருக்கிறதான சீஷர்களோடு கூட சம்பாஷணை பண்ணி, அங்கு இருந்ததான விசுவாசிகளோடு கூட சம்பாஷணை பண்ணி சில காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பவுலுடைய வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே போய் அது அவர்களை என்ன செய்கிறது, தட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது அவர் இந்த 28ஆம் வசனத்துல உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சிலரை அழைத்திருக்கிறார். சிலரை அப்போஸ்தலர்களாக, சுவிசேஷகர்களாக, போதகர்களாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்மை குறித்து நாம் முதலாவது எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம செய்யற ஊழியத்தை விட நம்ம ரொம்ப முக்கியமானவங்க. ஊழியம் என்பது தேவன் தந்த ஊழியம், தேவனுக்காக ஊழியம் செய்யறோம். ஆனா எல்லா ஊழியத்தையும் செய்துட்டு நம்ம நரகத்துக்கு போயிட்டா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால நம்முடைய வாழ்க்கை என்பது மிக முக்கியமானதாய் இருக்கிறது. உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார். இந்த கண்காணியாக வைக்கப்பட்ட நீங்கள் அநேக ஜனங்களுக்கு உபதேசிக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்மை குறித்து எச்சரிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். முதலாவது நாம் நம்மை குறித்து எச்சரிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்ம வாழ்கிறது ஒரு கடைசி காலம். நம்ம வாழ்கிறது ஒரு கடைசி காலம். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டு வருகிறது? நிறைவேறி வருகிறது. இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடந்து கொண்டிருக்கிற யுத்தம், அதன் மூலமாக உலக தலைவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறதான காரியங்கள், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்து கொண்டிருக்கிறதான யுத்தம், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது இப்பொழுது உலகம் கிட்டத்தட்ட ஒரு 2 பகுதிகளாக பிரிந்திருக்கிறது. ரஷ்யாவின் தலைமையில் ஒரு குழுவும், அமெரிக்கா இஸ்ரேல் தலைமையில் ஒரு குழுவும் பிரிந்து நிற்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. G7 நாடுகள் கூட்டமைப்பில் நம்ம இந்தியா கூட அதில் கலந்து கொண்டு இந்தியா பிரதமர் போப் ஆண்டவரை சந்திச்சு இந்தியாவுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறார். ஒரு பெரிய யுத்தத்துக்கு உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. சாத்தானுக்கு தெரியும், அவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் யாரை விழ தள்ளணும்னு நினைக்கிறான்னா, சும்மா அறகுறையான ஆட்களை தள்ளணும்னு நினைக்கல, வானத்தின் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறவங்களை அவன் என்ன செய்ய போறானா? அடிச்சு தள்ள போறானா. சிலரை அடிச்சு தள்ளிட்டான், சிலரை அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறான், நம்மளை அடிச்சு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அதனால ஆண்டவர் சொன்ன மாதிரி நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சிர. அவன் விழுந்துட்டான், இவன் விழுந்துட்டான்னு சொல்லி பார்த்து நம்ம விழுந்துடாம, நம்ம இன்றைக்கு வர நிற்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தந்தாரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. ஏனென்றால் அநேகர் அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை இழந்து, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த தோமா இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்தான். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான். 12 அப்போஸ்தலர்களை கர்த்தர் அழைக்கும் போது அவர்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. இந்த சபையை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். ஆகவே இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு 12 பேரை ஆண்டவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் 12 பேரையும் ஆண்டவர் அனுப்பினார். ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி ஊழியத்தை செய்ய கற்றுக் கொடுத்தார். அவர்கள் மூலமாக சாத்தா மின்னலை போல விழுந்ததை பார்த்தேன்னு ஆண்டவர் சொன்னார். இப்படி வல்லமைகளையும் வரங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். 11 பேருக்கு மாத்திரமல்ல, 12 பேருக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அதுல தோமாவும் உண்டு. ஆனால் அவன் தனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தையும் தன்னை ஆண்டவர் அழைத்த அழைப்பையும் அவன் மறந்துவிட்டு இந்த உலக ஆசைக்காக, பணத்துக்காக இயேசுவை அவன் என்ன செய்தான்? காட்டி கொடுக்க அவன் பேசிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதையும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னபோது எல்லாரும் நானோ 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 என்று கேட்டாங்க. இவனும் நானோன்னு தான் என்ன செய்யறான்? யூதாஸ், மன்னிக்கும் யூதாஸ் என்ன செய்யறான்? காட்டி கொடுக்கிறான். அப்ப இந்த யூதாஸ் என்ன செய்யறான்? காட்டி கொடுக்கிறதுக்கு நானோ நானோன்னு எல்லா சீசர்களும் கேட்கிறாங்க. இந்த யூதாஸ் என்ன செய்யறான்? காட்டி கொடுக்கிறான்.
தேமா என்கிற ஒரு மனிதன் உண்டு. அவனும் அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவன். அவன் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்ன செஞ்சிட்டான்? பிரிந்து போயிட்டான். சரியா? பரவாயில்ல, நீங்க என்னை கரெக்ட் பண்றதுக்கு நன்றி பாஸ்டர். நான் கடைசி வரை சில நேரம் இப்படி சொல்லேன், எப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. நன்றி நன்றி. ஏதாவது தப்பு பண்ண நீங்க கரெக்ட் பண்ணிருக்கேன், நன்றி. அப்ப பாருங்க, இந்த உலகம் எல்லாரும் இழுக்கிறது, எல்லாரும் என்ன செய்யுது? இழுக்குது. ஆசீர்வாத மயக்கங்கள், ஆசீர்வாத மயக்கங்கள், உலகத்தின் மேல் உள்ள, பணத்தின் மேல் உள்ள ஆசைகள், இச்சைகள் எல்லாரையும் மயக்கிறது. அதே போலதான் யாரையும் மயக்கிறது? யூதாசை என்ன செய்தது? மயக்கினது. அப்ப இந்த யூதாசு 30 வெள்ளிக்காசுக்காக என்ன செய்கிறான்? காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, நானோன்னு கேட்கும் போது நீதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்பமாவது அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? மனம் திரும்பி இருக்கலாம். அப்பமா அவன் என்ன செய்யல? மனம் திரும்பல. இப்படி அழைப்பை விட்டவர்கள், ஊழியத்தை விட்டவர்கள். இப்போ அப்போஸ்தலர்கள் சபையை ஆரம்பிக்கும் போது அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் அவங்க 1ஆம் அதிகாரத்தில் யூதாஸ் தன் விட்டு சென்ற ஸ்தானத்தில் ஒருவனை என்ன செய்யறாங்க? தெரிந்தெடுக்கிறாங்க. யூதாஸ் விட்டு போன ஸ்தானம். அப்போ இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்தா ஸ்தானம் நம்மளை விட்டு போயிடும். எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஸ்தானம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிற ஒரு ஸ்தானம். அல்லேலூயா. பில்லி கிரஹாம்கிட்ட வந்து சொன்னாங்களாம், ஐயா உங்களை நாங்க அமெரிக்க ஐக்கிய ஜனாதிபதியா மாற்றுறதுக்கு உங்களை நாங்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி பில்லி கிரஹாம்கிட்ட வந்து சொன்ன உடனே அவர் சொன்னாராம், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதி என்று சொல்றதை விட கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிற பதவி தான் எனக்கு பெரிய பதவின்னு சொன்னாராம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பணம், பொருள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அதுதான் ஒரு பெரிய ஊழியம், அதுதான் ஒரு பெரிய ஊழியக்காரங்க நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, அதுவல்ல. ஒரு மனுஷனோடு, ஒரு தேவ மனுஷனோடு கர்த்தர் கூட இருந்தா அதுதான் பெரிய ஊழியம். அல்லேலூயா. ஊழியங்கள் என்பது சிட்டிகள், கிராமங்கள், பட்டணங்கள் இதெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கும். கிராமங்கள்ல எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும், எவ்வளவு நல்ல ஊழியம் செஞ்சாலும் ஒரு ஏன்னா கிராமத்தில் மொத்தத்தில் 1000 பேர் இருப்பாங்க. ஆனா சிட்டிக்குள்ள போன ஒரு சபையில் 5000 பேர் இருப்பாங்க. அப்ப இதுல யாரு பெரிய பாஸ்டர் நீங்க சொல்ல முடியும்? யாரு பெரிய பாஸ்டர் நம்ம சொல்ல முடியும்? பெரியவன் சிறியவன் சொல்லி ஆண்டவர் எந்த நாளும் என்ன செய்யல? அந்த பிரிவினை உண்டாக்கவே இல்லை. உங்களில் எவனாகிலும் பெரியவனா இருக்க விரும்பினால் நீங்க என்ன செய்யுங்க? பணிவிடைக்காரனா இருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த பணிவிடையின் ஆவியை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கேயாசியை பற்றி வாசிக்கிறோம். அவன் என்ன செய்யறான்? எலிசாவை விட்டு ஓடி நாகமானுக்கு பின்னால என்ன செய்யறான்? ஓடுறான். நாகமானுக்கு பின்னால ஓடி அவன் பொன்னையும் வெள்ளியை என்ன செய்யறான்? வெள்ளியை கேட்டு வாங்குறான், மாற்று வஸ்திரங்களை கேட்டு வாங்குகிறான். அப்போ எலிசா கேட்கிறார் ஒரு கேள்வி. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா சொல்லுகிறேன். இன்னைக்கு பாருங்க, ஊழியம்னா இன்னைக்கு எப்படி என்ன மாறிட்டு, நல்ல பெருசா சர்ச்சு கட்டணும், பாஸ்டர் நல்ல பெரிய கார் வாங்கணும். ஏண்ட ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க ஒரு நல்ல இனோவா கார் வாங்க வேண்டியதானே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இனோவா கார் வாங்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இனோவா வாங்கிடுவேன். ஆனா ஒவ்வொரு மாசமும் அந்த ரூபாயெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றதை நான் நிறுத்த வேண்டியிருக்கும். இன்னோவா கார்ல போறதை விட
ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யறதா நான் விரும்புறேன் அப்படின்னு. அல்லேலூயா. இனோவா கார்ல போயிடலாம், வாங்கிடலாம், ஈஸியா கட்டிடலாம் டியூ. ஆனா அதை விட தேவன் எனக்கு தந்திருக்கிற பொறுப்பு, சிலரை போஷிப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான அந்த ஊழியம், அதை நிறைவேற்றதான் நான் விரும்புறேன். அதனால நான் கார் வாங்குறது, பைக் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லல. நம்மளை இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், இதெல்லாம் அடுத்த கட்ட உயர்வுக்கு போகும்போது கர்த்தர் தருவார். நம்ம இதை நிப்பாட்டிட்டு அதை செஞ்சா எல்லாமே ஓடிடும் நம்மளை விட்டு. தொடர்ந்து நம்ம செய்ய 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 ஏற்ற காலம் வரும்போது இன்னோவா கார் நம்மளை தேடியே வரும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே நம்ம எதையுமே தேடி போக வேண்டாம். நம்ம பொருளையும் பணங்களையும் தேடி போக போக அது நம்மளை விட்டு ஓடி போயிட்டே இருக்கும். நம்ம எதையும் தேடி போக வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் நம்ம சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் நம்மளை தேடி எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நம்மளை கர்த்தர் அழைத்த அழைப்புல நம்ம உறுதியா நிக்கிறத பார்த்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு ஊழியங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்க. பயங்கரமான வித்தியாசமான விதங்களிலே ஊழியங்கள் காணப்படுகிறத பார்க்கிறோம். அந்த நாட்களிலே தேவ ஊழியர்கள் எவ்வளவு தியாகத்தோடு ஊழியம் செய்தாங்க, எவ்வளவு தியாகம் பண்ணி. சிவகாசி பகுதியில் ராக்லாண்ட் என்கிறதான ஒரு மிஷனரி வந்தார். அவர் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா அவர் இந்தியாவுக்கு வந்து சிவகாசி பட்டணத்தை தெரிந்தெடுக்க காரணம் என்னன்னா, அந்த பகுதியில் கிறிஸ்தவங்க மக்களே இல்லை. அதனால அந்த பகுதியில் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவர் தன்னை அர்ப்பணித்து ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் தான், ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் சிவகாசிக்கு வந்து எல்லா சொத்துக்களையும் கொடுத்து கடைசியில் தொப்பியில கூழ் வாங்கி குடிச்சு ஊழியத்தை செய்தாராம். இன்றைக்கு பாருங்க நம்ம ஊழியங்கள் எப்படி இருக்கு. ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாம தான் இருக்கும். ஆனா போக போக தொப்பி தலைக்கு வந்துடும், தலைக்கு மேல கார் வந்துடும், பங்களா வந்துடும், பெருமை வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆனா அவர் மேல இருந்து கீழே வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார் பார்த்தங்க. எல்லாவற்றையும் இழந்து கர்த்தருக்காக நின்னார் பார்த்தீங்களா. அதனால தான் இன்றைக்கு அவருடைய பெயர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தான், கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவர் தான். ஆனா அதே நேரத்தில் அதுதான் ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்முடைய தேவைகள், அதெல்லாம் தேவைகளை ஆண்டவர் தருவார். நமக்கு தேவைப்பட்ட கர்த்தர் தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கேயாசியை பாருங்க. அவன் பொன்னையும் வெள்ளியையும் நாடி தேடி ஓடினதுனால கடைசியில எலிசாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வர்றதுக்கு இவன் என்ன பண்ணிட்டான்? தன் ஸ்தானத்தை இழந்ததுனால அவன் ஊழியம் என்னாச்சு பாருங்க. அவன் குஷ்டரோகத்தோடு என்ன செய்யறான்? எலிசாவை விட்டு புறப்பட்டு போறான். குஷ்டரோகியா புறப்பட்டு போறான் அந்த இடத்துல. இப்ப இந்த நாட்களிலே பெருமையான ஊழியக்காரர்களாக அல்ல, பெரிய ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுனால அல்ல, தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஊழியம். யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் யூதேயாவின் வனாந்தரத்தில் இருந்தது. அவன் வனாந்தரத்தில் இருந்தான். வெட்டுக்கிளையும் காட்டுத்தேனும் தான் அவனுக்கு என்னவா இருந்தது? ஆகாரமா இருந்தது. ஆனா அவனை தேடி ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஓடி போனாங்க பாருங்க. தன்னிடத்தில் வருகிறவர்களை பார்த்து, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னா சொன்னா, அவன் என்ன சொன்னா? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி எப்படி அடிச்சான் பாத்தீங்களா? இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறுகளை வை. ஆபிரகாமுக்கு நாங்கள் பிள்ளைகள் என்று உங்களுக்குள்ள என்ன செய்யாதீங்க, பெருமைப்படாதீங்க. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு அருமையான பிரசங்கம் பாருங்க. தைரியமா அடிச்சு பிரசங்கம் பண்றாரு. ராஜாக்கள் செய்த தப்பிதங்களை கண்டிக்கிறார், பாவம் செய்ததை கண்டிக்கிறார். அதனால அவன் தலையே போச்சு, அதை பத்தி கவலையே படல. வாழ்ந்தது யோவான் ஸ்நானகன் வாழ்ந்தது ஒரு
2 வயது 31 வயது தான் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா அத்தனை ஆண்டுகளும் தேவனுக்காக வல்லமையாய் பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அல்லேலூயா, ஆமென். இப்போ யோவான் ஸ்நானகன் மரணம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போதே நடந்து. நல்லா கவனிங்க, சில சபையில சில மரணங்கள் திடீர்னு நடந்துரும். சில நல்ல விசுவாசிகள், நல்ல ஊழியத்துக்கு உதவி செய்கிற மக்கள் திடீர்னு மரித்து போயிடுவாங்க. நமக்கு வேதனையா இருக்கும், ஏன்னு அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த பூமியில இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே யோவான் ஸ்நானகன் தலை என்ன செய்யப்படுகிறது? வெட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நினைச்சா அந்த யோவான் ஸ்நானகனை உயிரோட என்ன செஞ்சிருக்க முடியும்? எழுப்பியிருக்க முடியும். ஆனா அதுதான் தேவ சித்தம். அவன் வந்த வேலை என்ன? இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும், அவருக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்த வேண்டும். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான், பாதையை செவ்வை பண்ணினான், தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அதனால அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்கணும். டி மேஜர். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு கொண்டே இருப்பார். நம்ம கூட அவர் இருந்து கொண்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசரின் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், நேசரின் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே, கர்த்தர் நீ தேற்றினீ, கர்த்தர் நீ தேற்றினீ. என் இயேசு ராஜாவுக்கே நாளும் நல்ல சத்தமா பாடுவோம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மன்பை எடுத்து சொல்லுவே, உம்மன்பை எடுத்து சொல்லுவே, ஓயாமல் பாடுவே, நான் ஓயாமல் இனி வாழ்வது அவருடைய மகிமைக்காக, அவருடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்காகத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா அத கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுவோமாக. அதாவது இப்படிலாம் கொரோனா வரும்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா? ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், 2 அலையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி தப்பி கொரோனாவில் எத்தனை லட்சம் பேர் இறந்திருக்காங்க பாருங்க. இந்தியாவில் மாத்திரம் எத்தனை லட்சம் பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள். நிறைய பாஸ்டர்ஸ் உடைய பிள்ளைகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டருடைய மகன், பெரிய சபை மதுரையில், அந்த தம்பிக்கு அப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அந்த கோவிட் வந்தது, அவன் அதில் மரித்து போயிட்டான்.
நம்மெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள்ங்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில் வைக்கல. நம்மளை கொண்டு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு வர நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. டைட்டானிக் கப்பலில் வயலட் ஜெசோப் என்கிறதான ஒரு பெண் பயணம் பண்ணாங்களாம். வயலட் ஜெசோப் அந்த பெண் பயணம் பண்ணும்போது டைட்டானிக் கப்பல் என்ன செஞ்சுட்டு கவர்ந்துட்டு உடஞ்சி அந்த பனிப்பாறையில் உடஞ்சி அந்த கப்பல் மூழ்கும் போது இந்த அம்மா போட்டில் தப்பி வந்துட்டாங்க. போட்டில் தப்பி வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு முறை பயத்தோடு கப்பலில் பயணம் பண்ணுறாங்க. அந்த கப்பல் பேர் என்னன்னா போட்டானிக்கா என்னும் கப்பல். போட்டானிக்கா என்ற கப்பலில் அந்த அம்மா பயணம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அதுவும் விபத்தில் என்ன செஞ்சுட்டு சிக்கிட்டு அதுலேயும் தப்பி உயிர் பிழைச்சி வந்திருக்காங்க. அது மாதிரி தான் நம்ம எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகளை தாண்டி இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயையும் தாண்டி பயங்கரமான வைரஸ்களையும் தாண்டி இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாருன்னா அது பெரிய கிருபை. ஹல்லேலூயா. பெரிய கிருபை. நல்ல கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன். ரொம்ப 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 அப்படி துக்கமாக இருக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைல்ல, நல்லா சந்தோஷமா இருக்கோம்ல. உங்கள் முகம் எப்பவும் சிரிச்ச முகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம முகத்தில் எப்பவும் சிரிச்ச முகம் இருக்கணும். ஸ்தோத்திரம். கவலைப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. துதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். இப்போ பாருங்க, இதெல்லாம் கடந்து நம்ம நிற்கிறோம்னா ஆண்டவருடைய பெரிய கிருபை. அவருக்கு நம்ம நன்றி சொல்றதுக்கு, அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்வதற்கு எண்ணி துதிப்பதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. இப்போ பாருங்க, ஜார்ஜ் முல்லர் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில 200 முறை பைபிளை படிச்சாராம். எத்தனை முறை? 200 முறை அவர் பைபிளை படிச்சிருக்கிறார். 200 times. 200 தடவை பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். பாருங்க, நான் இந்த கொரோனா டைம்ல மாத்திரம் எனக்கு நல்ல ஃப்ரீ டைம் இருந்தது. எங்கேயும் போக மாட்டேன். 23 நாள்ல முழு பைபிளை படித்து முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ கூட நான் சபையில் சொன்னேன், இன்னொரு லாக்டவுன் வந்ததுன்னா இன்னொரு தடவை நான் பைபிளை படித்து முடிச்சிருவேன். இப்போ அங்கே போகணும், அங்கே சந்திக்கணும், இங்கே போகணும், இங்கே வரணும், கல்யாணம், அது இது, அந்த மீட்டிங், அடக்க ஆராதனை, அது இது எல்லாம் என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். ஸ்கூலு, பிள்ளைகள், அது இது எல்லாம் கவனிக்கணும். அப்போ ஒன்றுமே கிடையாது. நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல பைபிள் வாசிக்கணும். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வர நான் பைபிளை வாசிக்கிட்டே இருப்பேன் தினந்தோறும். ஹல்லேலூயா. இப்பவும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எப்பவும் வேதத்தை எடுத்து வாசிக்கிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம். உபவாசித்து சில பிசாசு போராட்டங்கள் இருக்குன்னு சொன்னாங்கன்னா உபவாசத்தோடு போவேன். உபவாசத்தோடு போவேன். அந்த பிசாசுகள்லாம் அலறி அடித்து ஓடுகிறத நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. காரணம், நம்ம கர்த்தரோடு கூட இருக்க இருக்க இருக்க, நம்ம ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்க 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 அவருடைய வல்லமை நம்ம மேலே இறங்கி வருகிறத நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவனோடு கூட நேரம் செலவழிக்க செலவழிக்க அது ஒரு நாள் வீண் போகாது. ஆமென். அதான் ஒரு பாட்டு உண்டு, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை எப்படி பலவானா மாற்றுறது? அவரோடு நேரம் செலவழிக்க செலவழிக்க நம்ம பலவானா மாறிடும். எல்லாரும் சொல்லுங்க, என்னை பலவானாய். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பலவான்கள். நம்ம எல்லாம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால பலவான்கள். நல்லா கவனிங்க, 600 கோடி மனுஷனும் ஒரு மனுஷன் கூட இருந்தா பலவான் அல்ல. 600 கோடி பேரும் எதிராக இருந்தாலும் அந்த மனுஷன் கூட, ஒரு மனுஷன் கூட, கர்த்தர் கூட இருந்துட்டா போதும், அவன் தான் பலவான். ஹல்லேலூயா. இந்த உலகமே எதிர்த்தாலும் பரவாயில்ல, நம்ம கர்த்தரை வச்சு ஜெயிச்சிடலாம். உலகமே நமக்கு ஆதரவா இருந்து கர்த்தர் எதிராக நின்றுட்டார்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மாத்திரம்
நம்ம கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் மோசே சொல்றார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் செல்லாத இடத்துக்கு எங்களை என்ன செய்ய வேண்டாம், அனுப்ப வேண்டாம் ஆண்டவரே, அனுப்பிட வேண்டாம் ஆண்டவரே, உங்க சமூகம் எங்களுக்கு முன்ன சென்று கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஊழியர்கள் அநேகர் எப்படி இருக்கிறாங்க, தங்களை பெருமைப்படுத்தி கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்காம இருக்கிறாங்க. ஜான் நாக்ஸ் அவரு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆண்டவரே இந்த ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லாவிட்டா என்னை எடுத்துக்கொள்ளும். ராத்திரியும் அவங்க ஒய்ஃபு பார்ப்பாங்களாம், முழங்காலே நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அந்த வீட்டம்மா சொல்லுவாங்களாம், ஜான் நாக்ஸ் ஒய்ஃப் சொல்லுவாங்களாம், ஐயா கொஞ்ச நேரமாவது நீங்க தூங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னைக்கு உள்ள ஆட்களை என்ன சொல்ல வேண்டியிருக்கு, ஐயா கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா. நிலைமை எவ்வளோ மாறி இருக்கு பாருங்க. அவர் ஓயாமல் இடைவிடாமல் முழங்கால போட்டு ஜெபம் பண்ண அந்த இரத்த மேரி, பிளட்டி மேரி என்று சொல்லப்படுகிறதான அந்த அரசி அவள் சொல்லுகிறாள், இந்த உலகத்தில் நான் யாருக்கும் பயந்தது கிடையாது, ஆனால் அந்த ஜான் நாக்ஸ் முழங்கால் போட்டால் மட்டும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். அப்படிப்பட்ட பலத்த அசைவை ஒரு முழங்காலை போட்ட ஒரு தேவ மனுஷன் மூலமாக கர்த்தர் கொண்டு வர முடியுமானால், நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உங்கள் வட்டாரங்களில் கிரியை செய்கிற அந்தகார ஆவிகள், உங்கள் வட்டாரங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் நடுங்குகிறது என்பது உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொன்ன அதை செய்து முடிப்பார் கர்த்தர். செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எங்க அப்பா ஒரு ஊழியக்காரர் தான். ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அங்க பெரிய கோயில் கொடை விழாலாம் நடக்குது. இப்போ எங்க அப்பா வீட்டுல இருந்து ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே இந்த தெய்வத்தை நம்பி ஜனங்கள்லாம் இப்படி ராத்திரிலாம் கொண்டாடிட்டு கிடக்காங்களே, இவங்களுக்கு குளிர்ச்சாட்டம் பிடிக்க பண்ணோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ராத்திரி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜெபம் பண்ண நேரத்தில் இந்த வேட்டைக்கு போய் இந்த பிணங்கள்லாம் சாப்பிட போகல, அங்கே போன ஆட்களுக்கு 5 பேருக்கும் கண்ணு தெரியல. காலையில் செய்தி வருது, வேட்டைக்கு போன சாமிக்கு கண்ணு தெரியல. ஒரு ஊழியக்காரன் போட்ட முழங்கால், ஒரு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப பாருங்க, இரண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும். ஓநாய்கள் வந்து என்ன செய்யும், ஓநாய்கள் வந்து என்ன செய்யும், மாறுபாடானவைகளை போதிக்கும். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு என்ன வரும், ஓநாய்கள் வரும். ஓநாய் மாதிரி நேராக வந்தால் தப்பி ஓடிடுவாங்க. அதனால ஓநாய் எப்படி வருது, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு அப்படியே வருது. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஓநாய் வருது அப்படின்னா என்ன, இன்றைக்கு தவறான உபதேசங்கள், தவறான காரியங்களை சொல்லி மக்களை மதிமயக்கி இன்றைக்கு ஜனங்களை என்ன செய்கிறாங்க, திசை மாறி போக பண்ணுறாங்க. இன்னைக்கு புதுசாக ஒரு உபதேசம் வளர்ந்து வருது, உங்களுக்கெல்லாம் தெரியுமா, கிருபை உபதேசம்னு சொல்லி, ஹைப்பர் கிரைஸ். அந்த கிருபை உபதேசம் என்ன, சத்தியம்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சத்தியம்லாம் ஒன்றும் பிரசங்கம் பண்ண வேண்டாம், கிருபையை மட்டும் என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. கிருபையை மட்டும் பிரசங்கம் பண்ணுங்க, சத்தியத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1:17 வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும், நல்ல கவனிங்க, கிருபை மட்டும் வந்துதா, கிருபையும். இன்னைக்கு சத்தியத்தை விட்டுருதான், பாத்தீங்களா, சத்தியத்தை விட்டுதான் கிருபையை மட்டும் படிச்சுட்டு இருக்கிறான். வசனம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும்.
இன்னைக்கு நம்முடைய உபதேசத்தில் என்ன இருக்கணும்? கிருபையும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். சில இடத்துல எப்பவும் சத்தியம் 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 போட்டு ஒட்டைச்சிருவாங்க. கிருபையே கிடையாது, உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்க நடுவில் நிற்கணும். கிருபையும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். கிருபை கொடுக்குறாருல ஆண்டவர், கொடுக்குறாருல. கிருபை கொடுத்ததுனால தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? நிற்கிறோம். அப்போ சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அந்த சத்தியத்தை அறிஞ்சதுனால தான் சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கி கிருபையா என்ன செஞ்சார்? கர்த்தர் இறங்கினார். இப்போ என்ன சொல்றாங்க? நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா அதை குறித்து உங்களுக்குள்ள கில்ட்டி கான்சியஸே வரக்கூடாது, அப்படி போதிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, விபச்சாரம் பண்ணிட்டீங்க, வேசித்தனம் பண்ணிட்டீங்க, குடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை பத்தி ஒன்றும் ரொம்ப மன கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்துட்டாரு. அதனால நீங்க செஞ்ச பாவத்தை உங்களை மன்னிச்சிட்டாரு. இனி செய்ய போற பாவத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. இப்படி நல்ல அருமையா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சபைகளில் டைவர்ஸும் பயங்கரமான குடும்ப பிரச்சனையும் வர்றதுக்கு காரணம் இந்த ஓநாய்கள் உள்ள வந்திருக்குது. இது எப்படி வந்திருக்குது? கொடிதான ஓநாய் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு, ஆட்டுத்தோல்னா என்னது? பாஸ்டர். கேட்டா பாஸ்டர், கேட்டா தேவ ஊழியக்காரர். சரி, இந்த ஊழியக்காரர் என்ன பிரசங்கம் பண்றாரு? முழுவதும் நீ என்னனாலும் பண்ணிக்கோ, என்னனாலும் பேசிக்கோ, என்ன தப்பு பண்ணாலும் பண்ணிக்கோ. இன்றைக்கு அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் போன பின்பு அவர் இருக்கிறது வரை வர முடியாது. ஒரு நல்ல தேவ மனுஷன், முழங்காலில் நின்று ஜெபிக்கிற தேவ மனுஷன் இருக்க வர கள்ள உபதேசங்கள் வீட்டுக்குள்ள வர முடியாது, கள்ள உபதேசிகள் சபைக்குள்ள வர முடியாது. ஆனா அந்த தேவ மனுஷனுடைய காலத்துக்கு பின்பு, இன்னைக்கு பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய காலத்துக்கு பின்பு சில சபைகள் சின்ன பின்னமாகி சிதறி இருக்கிறத பார்க்கிறோம். காரணம் என்ன? கொடிதான ஓநாய்கள். இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்க யாரும் அப்படி கிருபை உபதேசக்காரங்க உட்கார்ந்துருக்கீங்களான்னு எனக்கும் தெரியாது. சிலர் அதில் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. வசனத்தை தான் நான் பேசுகிறேன், உபதேசத்தை தான் பேசுகிறேன். கிருபையும் சத்தியமும் யார் மூலமாக உண்டானது? நியாயப்பிரமாணம் யார் மூலமாக வந்தது? மோசே மூலமாக வந்தது, அவ்வளோதானே. அப்போ கிருபை சத்தியம், கிருபை மட்டும் இல்லை, கிருபையும் சத்தியமும் ரெண்டையும் இணைச்சிட்டார் ஆண்டவர். இதை ரெண்டையும் பிரிக்க முடியாது. கிருபை இருந்தால் சத்தியம் இருக்கும், சத்தியம் இருந்தால் கிருபை இருக்கும். ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. அதனால தான் சபை சரித்திரத்தை எடுத்து பார்த்தா இன்னைக்கு அநேகருக்கு சபை சரித்திரம் தெரியதில்லை. ஒரு கிறிஸ்தவங்கிட்ட, எங்கள் சபை விசுவாசிட்ட ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்த ஒரு ஆள் சொன்னாரா, நாங்கள் தான் ஆதி திருச்சபை, நீங்களாம் இப்போ வந்தது அப்படின்னாராம். யாரு? நாங்கள் தான் ஆதி திருச்சபை. நீங்கள் ரோமன் கத்தோலிக்காரங்க எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஆதி திருச்சபை. நீங்கள் என்ன நினைக்கீங்க? ஆதி திருச்சபை எது? சபை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? முதல் சபை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்ச், புதிய ஏற்பாட்டு சபை எது? அந்த மேல் வீட்டு அறையில் ஆரம்பிக்கப்பட்ட சபை தான். அந்த சபையின் மூலமாக தான் சுவிசேஷம் உலகமெங்கும் பரவினது. அந்த அப்போஸ்தலர்கள் ஆரம்பித்த சபையின் மூலமாக தான் சபைக்கு உபத்திரம் வந்ததுல சிதறி போனவர்கள் எங்கு திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. அப்போ ஆதி திருச்சபை எது? எது? ரோமன் கத்தோலிக்கா? இல்லை, அப்போஸ்தலர்கள் ஆரம்பித்த சபை. அப்போ அப்போஸ்தலருடைய அந்த உபதேசங்களை கை கொண்டு வருகிற சபைகள் தான் ஆதி திருச்சபை. அல்லேலூயா. வில்லியம் சைமூர் 1901ஆம் ஆண்டு அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர். அவரை அந்த வெள்ளையர்கள் வெள்ளைக்காரங்க உள்ளே சேர்க்கலை. அதனால் அவர் எங்கே உட்காந்து பைபிள் காலேஜ் படித்தார் தெரியுமா? வாசலில் உட்காந்து பைபிள் காலேஜ் படித்தார். ஆனால் வாசலில் உட்காந்து பைபிள் காலேஜ் படித்தவரை ஆண்டவர் பயன்படுத்தி, எழுப்புதலுக்கு ஆண்டவர் பயன்படுத்தி
1901 ஒரு பெரிய ரிவைவலை உலகமெங்கிலும் கொண்டு வரதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அதுவரை சபைகள் ஒரு வித்தியாசமான நிலையில் தான் இருந்தது. சிலை வழிபாடுகள்லாம் எப்போ வந்தது? 4ஆம் நூற்றாண்டில் தான் மரியாள் வணக்கமே வந்தது. 4ஆம் நூற்றாண்டில் தான் மரியாள் வணக்கமே வந்தது. அதுவரை மரியாளை வணங்கவே மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு சாமியார் வந்து, ரோமன் கேத்தலிக் சாமியார் வந்து, நீங்கள் மரியாளையும் வணங்கணும், இயேசுவை மாத்திரம் இல்லை அம்மாவையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது எதிர்ப்பு வருது, அப்படியெல்லாம் அவங்கள வணங்கக்கூடாது. அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறார். அப்போ எலெக்ஷன் வச்சிரும் அப்படின்னு சொல்லி வச்ச போது எலெக்ஷனில் மரியாள் வணக்கம் பண்ணலான்னு சொல்லி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டு இப்படி வந்தது தான் மரியாளுடைய வணக்கங்கள். அதுவரை 4 நூற்றாண்டுகள் வரை சபைகளில் மரியாள் வணக்கமே கிடையாது. இப்படி சபைகள் சரித்திரத்தெல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்த நாட்களிலே முழுவதும் பெரிய பெரிய விக்கிரக ஆராதனைகள்லாம் அங்கே என்ன செஞ்சிட்டாங்க. அப்புறம் பாவ நிவாரணத்துக்கு காணிக்க, திருப்பலி காணிக்க, இப்படி நிறைய காரியங்கள்லாம் உள்ள என்ன செஞ்சது வந்தது. அதனால தான் வசனம் சொல்லுது, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஓநாய்கள் என்ன செய்யும் வரும். அதனால் கர்த்தருடைய தாசர்களே, நம்ம நல்ல உபதேசத்தை போதிக்கிறவர்களாக இருக்கிறபடினால கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். சுத்தமான உபதேசத்தை நம்ம போதிக்கிறதுனால கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்காக யாவையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. நீங்கள் நல்ல உபதேசத்தை கொடுங்க, நல்ல சத்தியத்தை போதிங்க, உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. 2 சந்ததியை அமெரிக்காவில் ஒரு ஆய்வு பண்ணினாங்களாம். ஒரு துன்மார்க்கனுடைய சந்ததி, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய சந்ததி. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அந்த துன்மார்க்கனுடைய பேர் மேக்ஸ் ஜூக், அவன் பேர். ஆனால் அந்த நீதிமானுடைய ஃபேமிலி, அந்த நீதிமான் பேர் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ். அவர் ஒரு நல்ல ஊழியக்காரர். இப்போ பாருங்க, இந்த துன்மார்க்கனுடைய வீட்டில் 1200 பேர்கிட்ட ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. 2 பேர்கிட்டையும், இங்கே 1200, அங்கே 1200, 2 ஃபேமிலிலையும் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அந்த துன்மார்க்கனுடைய ஃபேமிலியில் 310 பேர் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களா இருந்தாங்களாம். 440 பேர் கொடிய விஷம், கொடிய விஷ வியாதிகள், கொடிய வியாதிகள் அவங்களுக்கு இருந்ததாம். 130 பேர் சிறைச்சாலையில் இருந்தாங்களாம். 100 பேர் அமெரிக்காவில் பெரிய ரவுடிகளாக இருந்தாங்களாம். 60 பேர் திருடர்களாக இருந்தாங்களாம். 190 பேர் விபச்சாரிகளாக இருந்தாங்களாம் ஒரு துன்மார்க்கனுடைய குடும்பத்தில். ஆனால் அந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்கிறதான பரிசுத்தவானுடைய குடும்பத்தில் அதை கணக்கு பண்ணி பார்த்தா 300 பேர் போதர்களாக வந்தாங்களாம் அந்த சந்ததியில். அல்லேலூயா. 100 பேர் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக வந்தாங்களாம். நல்ல கைத்தட்டுங்களா ஆண்டவருக்கு. அல்லேலூயா. 100 பேர் வக்கீல்களாக வந்தாங்களாம். 100 வக்கீல்கள் வந்தாங்களாம். 30 பேர் அமெரிக்காவில் ஜட்ஜிகளாக வந்தாங்களாம். 60 டாக்டர்கள் வந்தாங்களாம். 14 கல்லூரி முதல்வர்களாக வந்தாங்களாம். ஒருவர் துணை ஜனாதிபதி அமெரிக்கா தேசத்துக்கு வந்தாராம். ஒரு பரிசுத்தவானுடைய குடும்பத்துக்கும் ஒரு துன்மார்க்குடைய குடும்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கணக்கு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருடைய தேவதாசர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா நிச்சயமா மாறும். நீங்க செய்யற ஜெபம், நீங்க ஆண்டவர் சமூகத்தில் செலவழிக்கிற நேரங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொடிதான ஓநாய்களுக்கு மந்தையை நாம் எச்சரிப்போடு பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் 31வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் பிரயாசம். எப்படி பிரயாசம்? இரவும் பகலும் பிரயாசம். நல்ல கவனிங்க. ஒரு ஊழியம் வளரணும் அப்படின்னா, ஒரு சுவிசேஷகனோ, ஒரு தேவ போதகனோ, ஒரு சபையோ வளர வேண்டும், ஆனால் கடினமான பிரயாசங்கள் இருக்கணும். கடினமான பிரயாசங்கள் இருக்கணும். கடினமா பிரயாசப்படாம ஊழியத்துல நம்மளால அறுவடைய பார்க்க முடியாது. கடினமான பிரயாசங்கள்,
அதனால தான் பவுல் அதை குறித்து எழுதுகிறத பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நீங்க வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும். பாருங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு தான் பொறுமையே கிடையாது. ஊழியம் செய்யணும்னு சொல்லுவாங்க, பொறுமையே கிடையாது. ஊழியக்காரங்க மத்தியில் ஒரு கூட்டம் நடத்தி அவங்கள சமாளித்து கொண்டு போகணும்னா சாமுக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியும். இந்த ஊழியக்காரங்களை இணைக்கிறது, அவங்கள கூட்டி சேர்க்கிறது இந்த நிர்வாகிகள்கிட்ட கேட்டு பாருங்க, முடியாது, ரொம்ப கஷ்டம். சில இடத்துல ஊழியக்காரங்க கூட்டத்தில் சண்டை நடக்குங்க. ஊழியக்காரங்க கூட்டத்தில் சண்டை நடக்கும், அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆனால் ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்கணும். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் என்ன சாந்தம்? என்ன சாந்தம்? நீடிய சாந்தம். எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்றாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கோபம் எல்லாருக்கும் வரதானே செய்யும். ஆனால் நீடிய பொறுமை, நீடிய சாந்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதெல்லாம் பார்க்கும்போது இயேசுவினிடத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த சுபாவங்கள்லாம் இயேசுவினிடத்திலிருந்து வந்ததுனால அவர்களை அந்த சிறைச்சாலையில் அடித்தாங்க பார்த்தீங்களா? அடித்து சிறைச்சாலைக்காரன் அடித்து கைகள் கால்களை தொழுவு மரத்தில் மாட்டி வச்சிட்டான். ஆண்டவர் வந்தார், சிறைச்சாலை அஸ்திவாரத்தை அசைச்சார், கட்டுகள்லாம் என்ன செஞ்சுட்டு கலந்துட்டு. அப்போ அடித்தவன் வரான். யாரு? அடித்தவன் சிறைச்சாலைக்காரன் வந்து அவன் முதல்ல சூசைட் பண்ண போயிட்டான். கத்தியை உருவி எணிச்சிட்டான். எப்பா பவுல் சொல்கிறாரு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாது, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கணும். அப்போ அந்த சிறைச்சாலைக்காரன்ட்ட சவால் விடலை. பத்தியா, நாங்கள் ஆராதிச்சு ஆண்டவர் எங்களை தப்பு வச்சுட்டாரு, பத்தியா, ஏன்டா எங்களை அடித்தேன் அப்படின்லாம் கேட்கல. அவனே வந்து இவங்க காயத்துக்கு மருந்து போடுறான். மருந்து போடும்போது சுவிசேஷம் பிரசங்கிக்கிறான். சுவிசேஷத்தை பிரசங்கித்து அன்றைக்கு ராத்திரியிலே சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவன் ஞானஸ்நானம் எடுத்துட்டான் அந்த சிறைச்சாலைக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஆண்டவரே, நீர் என்னை கண்ணோக்கி பார்த்தபடினால் நன்றி. இவனை அடி ஆண்டவரே, இவனை உதைய ஆண்டவரே, இவனுக்கு தண்டனை கொடு ஆண்டவரே. அல்லேலூயா. இவனுக்கு முன்பாக என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினபடினால் ஸ்தோத்திரம் அப்படின்னு இடத்த காலி பண்ணியிருப்போம். பவுல் அந்த இடத்துல இருந்து, எப்பா உனக்கு கெடுதி ஒன்றும் செஞ்சுக்கிடாத, சிறைச்சாலை திறந்துட்டு ரைட்டு தான், நாங்கள் அங்கே தான் பத்திரமா இருக்கோம், இங்கேயும் ஓடி போல. எவ்வளவு நல்ல ஒரு தன்மைகள் இருந்தது, பண்புகள் இருந்தது. இன்றைக்கு அந்த பண்புகளும் தன்மைகளும் இன்றைக்கு ஊழியத்தில் குறைந்து கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு அநேக புறஜாதிகள் கிறிஸ்தவங்களை குறை சொல்கிற மாதிரி ஆயிட்டு இருக்குது. வேலை பார்க்கிற இடத்துல சில இடங்களில் அவிசுவாசிகளை விட கேவலமாக இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். அவிசுவாசிகள் விட மோசமாக இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, ஒரு ஊழியக்காரனுடைய தன்மை என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லி தெளிவா பவுல் என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்போ கடினமான உழைப்பு, பிரயாசம், கடினமான உழைப்பு பிரயாசம். ஊழியத்தில் கடினமாக உழைக்கணும். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சுவிசேஷத்தை இடைவிடாமல் அறிவிக்கணும். போதகர்களா இருந்தீங்கன்னா இடைவிடாமல் ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றணும். ஜெபத்தை செய்து கொண்டே இருக்கணும், ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட அழைப்பை தந்திருக்கிறாரோ, அபிஷேகத்தை தந்திருக்கிறாரோ, அதற்கேற்ற விதத்தில் நீங்கள் நடந்து கொண்டே இருக்கணும்.
செயல்பட்டு கொண்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் அசந்துட்டா எதிரி நம்மளை என்ன செஞ்சிருவான்? ஜெயிச்சிருவான். கொஞ்சம் அசந்துட்டா போதும், கொஞ்சம் நம்ம அஜாக்கிரதையாக இருந்தால் போதும், நம்மளை அவன் மேற்கொண்டுருவான். அதனால் எந்த விதத்திலும் கொஞ்சம் கூட அசராமல் விழிப்புள்ளவர்களாக இருந்தால் உங்கள் ஊழியம் கர்த்தருக்கு முன்பாக மேன்மை பெற்றதாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் படுகிற பிரயாசங்கள், நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து வருகிறதான ஓநாய்களை அடையாளம் கண்டு சத்தியத்தை சத்தியமாய் போதித்து, அது மாத்திரமல்ல கடினமாக முயற்சி செய்து 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். கடினமான ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நின்று, ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். யூதாஸ் இழந்து போன ஸ்தானம், கேயாசி இழந்து போனான் ஸ்தானத்தை. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விட்டு போய்விட்டான். நமக்குள்ள வருகிற காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாய் நடத்திவிடக்கூடாது. இந்த மதிய வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா, ஆண்டவரே எங்களை அழைத்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க, உம்முடைய ஊழியத்தை குற்றப்படாமல் செய்ய, பரிசுத்தத்தோடு செய்ய, ஆசாரியன் நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட வேண்டும். அது அவனுடைய நெற்றியில தொங்கணும். அது அவன் கர்த்தருக்கு பரிசுத்தம். அது ஏனென்றால் கர்த்தர் அவனை பரிசுத்த வாழ்க்கைக்கு என்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக போதகர்கள் பெயர்கள் பத்திரிகையில் வருகிறது. விபச்சாரத்தில் கையங்களவமா சிக்குகிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஒரு பெரிய சபையை கட்டலனாலும் பரவாயில்ல, ஒரு பிரபலமான ஊழியனா இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு பிரியமான ஊழியனாய் மாற வேண்டும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமானவனாய் அவன் நடந்து கொண்டான். அவன் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்து கொண்டான். அதனால கர்த்தர் என்ன செய்தார்? அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு அவனை உயர்த்தி வைத்தார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி, உம்முடைய வசனங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்து செய்திடுவே, பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்து செய்திடுவே, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே.
அவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. கர்த்தர் நம்மளோடு பேசின வார்த்தைகளுக்காக, கர்த்தர் பேசின வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்ய, நம்முடைய ஊழியங்களை கிரியை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில் அந்த கர்த்தர் சொன்ன பேசின வார்த்தைகள் மூலம் நம்முடைய பலன்களை பார்க்கத்தக்க கரங்களை தட்டி எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். செல்வின் பஸ்டர் முன்னாடி வாங்க. செல்வன், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, பேசின வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய சபைகளிலும் வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்க, கடந்து வந்த ஊழியர்களுக்காக ஜோமனி ஆசீர்வாதம். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின வார்த்தையின்படி எங்கள் ஊழிய பாதையிலே கர்த்தாவே நாங்கள் முன்னிறுத்தி வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாக, ஒரு வெற்றி உள்ள ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக, ஒரு பரிசுத்தமான வாழ்வை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்திலே கடந்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா உம்முடைய திருச்சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஊழியங்களை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஊழிய பாதையிலே கர்த்தர் உம்முடைய ஊழியக்காரர்களை வல்லமையாய் அக்கினி ஜுவாலையாய் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, சரீரங்களிலே நல்ல ஆரோக்கியங்களை கர்த்தர் கொடுத்து விதமாய் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிரேஸ் மினிஸ்ட்ரி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடங்களிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திர மாலை வேளையில் இருக்கிற இரவு ஜெபத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும்படியாய், என்ன நோக்கங்களுக்காய் இந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதோ, அந்த இரவு காத்திருக்கப்படுகிறதோ, அவைகளை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலே நடக்க இருக்கிறதான சுவிசேஷ ஊழியங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அதில் இணைந்து ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாய், கிராமங்களிலே கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஊழியர்கள் இந்த இடங்களிலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இசை வாசித்த அருமையான ஊழியக்காரருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை பகிர்ந்தெடுத்த நம்முடைய ஊழியக்காரருக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம். அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை வரும் நாட்களில் வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வந்திருக்கிற நம் அனைவரோடும் நம்முடைய ஊழியங்களோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.